இந்தியாவுக்கு சுதந்திர தினத்தை விட குடியரசு தினம் தான் மிக முக்கியமான ஒரு நாளா இருக்கு. ஏன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு கொண்டாடி இருப்போம். ஆனா குடியரசு தினத்தை நம்ம ஏன் எதற்குன்னு தெரியாம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்தியால ஒரு காலகட்டத்துல மன்னராட்சி செயல்பட்டு வந்தது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டு வந்தாங்க. 1947க்கு அப்புறம் சுதந்திரம் கிடைத்த பிறகுமே ஆங்கிலேயர்களோட சட்ட விதிகளை தான் இந்தியா கடைபிடித்து வந்துச்சு. இதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லி தான் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியாக குடிமக்களுக்கு தனியாக ஒரு அரசு, அதாவது மக்களே தேர்ந்தெடுத்து ஒரு அரச நிறுவனம்னு சொல்லி தான் உருவாக்கப்பட்டதா இந்த குடியரசு. இந்தியாவில் இனிமேல் அரசாட்சி இருக்கக்கூடாது, அதாவது அரசன் அரசி இந்த ஆட்சி வாழையடி வாழையாக தலைமுறையாக இருக்கக்கூடாது என்பதற்காக 1947 சுதந்திரம் கிடைத்த பிறகு 3 ஆண்டுகள் இதுக்காக சட்ட நடவடிக்கைகளையும் சட்ட விதிகளையும் உருவாக்கி மக்களால் மக்களுக்காக மக்களுக்கு பிடித்த ஒரு தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முதல் முறையாக 1950 ஜனவரி 26 அதிகாரப்பூர்வமாக குடியரசு தினம் என்று அறிவிக்கப்பட்டது. இப்படி ஒரு சுதந்திரமான நாளாகவும் நமக்கு சுதந்திரமான ஒரு மக்களாட்சியும் ஏற்படுத்தி கொடுத்த எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களை இந்த நல்ல நாளை நினைச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு சல்யூட் போடணும். 77வது குடியரசு தினத்தை நம்ம சிறப்பா கொண்டாடுவோம். எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை எல்லா இந்தியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நாட்டை பத்தியும் நம்ம வரலாற்றை பத்தியும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.